வருகின்ற 5ஆம் தேதி வியாழக்கிழமை உடும்பராய் தியாகி சோகுமாரனுடைய 51வது நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது. அன்றைய தினம் உடும்பராயில் உள்ள சோகுமாரன் சிலைக்கு முன்னால் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. சோகுமாரன் 1950ஆம் ஆண்டு பிறந்தவர். இன்று அவர் உயிருடன் இருந்திருந்தால் அவருடைய வயது 75ஆக இருந்திருக்கும். 1950களில் பிறந்து 70களில் இளைஞர்களானவர்களில் ஒருவர் தான் சோகுமாரன். 1960களின் பிற்பகுதியில் இருந்து அவர் அரசியல் சமூக செயற்பாடுகளில் இறங்க தொடங்கினார். முதலில் சோகுமாரன் தேர்ந்தெடுத்த செயற்பாடு சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள். இந்த போராட்டத்துக்காக உடும்பராய் ஞானபைரவர் கோவிலில் முதலாகவே ஒரு சமபந்தி போசனத்தை சோகுமாரன் நடாத்தியிருந்தார். அதே காலகட்டத்தில் இந்த பறை மேளம் அடிக்கிறதும் இளைஞர்களை பொறுத்தவரையில், அதுவும் குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் ஆர்வமுள்ள இளைஞர்களை பொறுத்தவரையில் ஒரு முரண்பாடான விஷயமாக இருந்தது. சோகுமாரன் அந்த சமூகத்தோடு பேசி அவர்களுடைய மேளங்களை எல்லாம் உடும்பராய் சந்தையில் கொண்டு வந்து போட்டு உடைத்து எரிச்ச நிகழ்வும் கூட நிகழ்ந்திருக்கின்றது. 1970களில் இருந்துதான் இந்த தமிழ் தேசிய அரசியலில் தீவிரமாக ஈடுபடுகின்ற ஒரு நிலையை நோக்கி சோகுமாரன் முன்வந்தார். இந்த உடும்பராய் சைவ தமிழ் வித்தியாசாலைக்கு வருகிற அந்த உதவி அமைச்சர் சோமவீர சந்திரசிறியினுடைய காருக்கு குண்டு வைத்தார் என்ற குற்றச்சாட்டில் முதலாக சோகுமாரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 1970ஆம் ஆண்டு தமிழ் மாணவர் பேரவை உருவாக்கப்பட்ட போது தமிழ் மாணவர் பேரவையில் அந்த மத்திய குழுவில் உள்ள முக்கியஸ்தர்களில் ஒருவராக சோகுமாரனும் இருந்திருக்கின்றார். 1970ஆம் ஆண்டு தரப்படுத்தல் அறிமுகப்படுத்தப்பட்டு பல்கலைக்கழக விஞ்ஞானபுடத்துக்கான மாணவர் தெரிவில் தமிழ் மொழி மூல மாணவர்கள் கூடுதலான புள்ளி எடுக்கப்படல் வேண்டும் என்று விதிக்கப்பட்ட நிலையில் அதுக்கு எதிராக ஒரு மாபெரும் கத்தால் போராட்டத்தையும் ஒரு ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தையும் யாழ்ப்பாணம் நகரத்தில் சோகுமாரன் முன்னின்று நடாத்தியிருந்தார். இது தொடர்பான ஒலிபரப்பி பிரச்சாரம் செய்த போதே சோகுமாரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் போலீசாரால் செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட நிகழ்வும் நடந்தது. 1970ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி அந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்ட ஊர்வலம் ஒன்று இடம்பெற்றதையும் நாங்கள் வரலாற்றில் பார்க்கிறோம். இதற்கு பின்னர் தமிழராட்சி மாநாடு 1974ஆம் ஆண்டு இடம்பெற்றது. இதன்போது சோகுமாரனுடைய பங்கு மகத்தானதாக இருந்தது. சோகுமாரன் தானாகவே தமிழராட்சி மாநாட்டு அலுவலகத்துக்கு சென்று தானும் தன்னோடு சேர்ந்திருக்கின்ற இளைஞர்களும் இந்த தமிழராட்சி மாநாட்டு செயற்பாடுகளில் பங்கு பெற்ற விரும்புவதாக தாங்களாகவே குறிப்பிட்டு தாங்களாகவே அதில் இணைந்து கொண்டார்கள். தமிழராட்சி மாநாட்டின் 9வது நாள் அலங்கார ஊர்திகள் பவனி நடைபெற்றது. அது நல்லூர் சட்டநாதர் கோவிலில் இருந்து அந்த ஊர்வலம் ஆரம்பமானது. அந்த ஊர்வலத்தில் பண்டாரவன்னியனுடைய உருவமடங்கிய ஊர்தி ஒன்று அதில் சேர்க்கப்பட்டது. அந்த ஊர்தியை அகற்றுமாறு யாழ்ப்பாணத்தினுடைய போலீஸ் அதிபராக இருந்த சந்திரசேகரா கடுமையாக அழுத்தங்களை கொடுத்தார். சோகுமாரன் அந்த ஊர்தியை அகற்றினால் இந்த பவனியே நடைபெறாது என்று சொல்லி சோகுமாரனும் அவனோடு சேர்ந்த இளைஞர்களும் அதிலே ஆர்ப்பாட்டங்களை நடாத்த தொடங்கினார்கள். இறுதியில் சந்திரசேகரா பணிந்து அந்த ஊர்வலம் செல்வதற்கு வழிவிடப்பட்டது. அந்த ஊர்வலத்தில் பண்டாரவன்யனா வந்தவன் சோகுமாரன் தான். அதன் பிறகு அந்த தமிழராட்சி மாநாட்டினுடைய இறுதி நாள் அந்த வழியனுப்பு விழாவன்று போலீசார் சுட்டதில்
போலீசார் சுட்டதில் அந்த மின்வயர் அறுந்து 7 பேர் கொலை செய்யப்பட்ட போது 7 பேர் மரணமான போது அதில் மிகவும் கவலையுற்ற ஒருவனாக சிவகுமாரன் விளங்கினான். சந்திரசேகராவுக்கு எதிராக தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதிலேயும் அவன் கவனம் செலுத்தினான். நல்லூரில் அவ்வாறான ஒரு தாக்குதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அது தோல்வியில் முடிந்த நிலைமையும் இருந்திருக்கின்றது. இதற்கு பின்னர் ஒரு கடுமையாக தேடப்படுகின்ற ஒருவராக சிவகுமாரன் இருந்தார். இந்த நிலையில்தான் சிவகுமாரனுடைய நண்பர்கள் அவரை எப்படியாவது இந்தியாவுக்கு அனுப்புவதற்கான, தமிழ்நாட்டுக்கு அனுப்புவதற்கான முயற்சிகளில் இறங்கியிருந்தார்கள். அதற்கான நிதியை பல்வேறு நபர்களிடம் கேட்கப்பட்ட போது அந்த நிதி பெரிய அளவுக்கு கிடைக்கவில்லை. குறிப்பாக அன்றைக்கு தமிழர் விடுதலை கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவரிடம் கூட அந்த நிதி கேட்கப்பட்டதாக செய்திகள் வந்தன. இந்த நிலையில்தான் அவர்கள் கோப்பாய் கிராமிய வங்கியை கொள்ளையடித்து அந்த நிதியில் தமிழ்நாட்டுக்கு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்ட போதுதான் போலீசாரால் கைது செய்யப்பட்ட போது உடனடியாகவே சயனைட் அருந்தி அவர் மரணமானார். அப்போ தமிழ் மக்களினுடைய இந்த ஆயுத போராட்ட வரலாற்றில் முதலாக சயனைட் அருந்தி மரணமடைந்த வீரன் என்றால் அது தியாகி சிவகுமாரனைத்தான் குறிக்கும். தியாகி சிவகுமாரனுடைய அந்த நாமம் என்றைக்கும் இருக்க வேண்டும். அது தமிழ் மக்களினுடைய போராட்டத்துக்கு என்றைக்கும் வலி சேர்ப்பதாக இருக்கும். ஆகவே அவனுடைய நினைவு நாளை அனுஷ்டிப்பதில் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என இந்த இடத்தில் நான் வேண்டிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். செல்வரட்னம் தனுபன், போராளிகள் நலம்பெறி சங்கம். எதிர்வருகின்ற 5ஆம் தேதி தமிழீழ விடுதலை போராட்டத்தின் முதல் வித்து தியாகி பொன் சிவகுமாரன் அவர்களுடைய 51வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு உரும்புராயில் இருக்கின்ற அவரது நினைவு தொகுதியிலே போராளிகள் நலம்பெறி சங்கமும் சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தினுடைய ஏற்பாட்டிலும் தமிழ் தேசிய நினைவேந்தலாக 5/6/2025 மாலை 4 மணிக்கு நினைவேந்தல் நிகழ்வுகள் நடாத்தப்படுவதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த பொன் சிவகுமாரனுடைய தமிழ் தேசிய நினைவேந்தல் நிகழ்வில் தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள், சமூக மட்ட அமைப்புகள் அனைத்துடைய பிரதிநிதிகள் அனைவரையும் கலந்து நினைவேந்தலில் உணர்வெழுச்சியுடன் பங்கு கொள்ளுமாறு உங்களிடம் அன்பிருமையோடு நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். இம்முறை வழமை போன்று போன வருடமும் மாலை நேரமே எம்மால் இந்த நிகழ்வுகள் நடாத்தப்பட்டது. அந்த வகையில் இந்த முறையும் மாலை 4 மணிக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு தொடர்ந்து இப்பகுதியில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் மற்றும் சிவகுமாரன் நினைவாக மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றன. எனவே அனைவரும் அரசியல் கட்சிகள் பேதமின்றி அனைவரும் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றோம். நன்றி. போராளிகள் நலம்பெறி சங்கம் துடன் சமூக விஞ்ஞான ஆய்வு மையம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.